அழுக்கற்று அகன்றாரும் இல்லை, அது இல்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல்லை. டேய், இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா இன்ஸ்டாகிராமில்? பேர் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். என்னது கப கப குபு குபு, சரியாக இருக்குது. இந்த ரீல்ஸ் எல்லாம் இப்போ வர வர வேறு லெவலில் எல்லாமே இப்போ இந்த தான் பார்த்துட்டு இருக்காங்க. முதல்லாம் 2001 நான் காலேஜ் படிக்கல பண்ண பாடிலடாப்பா. அப்போ சிரிச்சினீங்க, நான் இப்போ மறந்துட்டீங்க. ஆட்டா பாவி, ஏண்டா இந்தியாவிலேருந்து இந்த பண்ணுற காமெடி நீங்கள் கனடாவில் காலேஜில் அப்பே பண்ணிட்டீங்க. ஏன்டா யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களை இவ்வளோ வயிற்றுச்சல் போடுற மச்சான்? யாரு எனக்கு போகிறாமையோ? போடா. வடிவேலில் காமெடியை போட்டுட்டு அதுக்கு மாடு புள்ளி சப்பல் எனக்கு வேய சும்மா போட்டு அது திறமை. உன்ன மாதிரியான ஆளுங்களுக்கு தாண்டா திருவள்ளுவர் அப்போவே ஒரு திருக்குறள் எழுதி வச்சார் சூப்பராக. அழுக்கற்று அகன்றாரும் இல்லை, ஐது இல்லார் பெருக்கத்தில் நேர்ந்தாரும் இல். You know what that means? பொறாமை கொண்டதால் புகழ் பெற்று உயர்ந்தோரும் இல்லை, அது இல்லாமல் புகழ் மங்கி கீழே வீழ்ந்தோரும் இல்லை. இதுதான்டா அர்த்தம். யாருக்கிட்ட திறமை இல்லை? ஒரு காலத்தில் நானும் பல படங்கள் நடித்த ஒருத்தன் தான்டா. The meaning of this verse is, never have the envious prospered, never have those free from envy failed to thrive.